அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வில் இடம்பெறும் தமிழ் வினாக்களுக்கான விடையை நாம் ஒவ்வொரு காணொலியிலும் காண உள்ளோம். இந்த காணொலியில் டெட் பேப்பர் 2வில் இடம்பெற்ற 30 வினாக்களுக்கான விடைகள். கூற்று 1. விகாரப்புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். விகாரப்புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல் என்று 3 வகையாக உள்ளது. ஆகவே கூற்று 1 சரி. கூற்று 2. ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஊருக்கு செல் கு என்பது 4ஆம் வேற்றுமை உருவாகும். ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர். அன்று என்று நமக்கு குறிப்பிட்டுள்ளமையால் இந்த கூற்று தவறு. ஆகவே ஏ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 2. ஈரசைச் சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர். ஏ வெண்சீர், பி இயற்சீர், சி காய்ச்சீர், டி கனிச்சீர். பி இயற்சீர் என்பது சரியான பதில். 3. கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் எது? இயற்சொல் என்பது இயல்பாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைவது இயற்சொல் ஆகும். பி திரிச்சொல் என்பது கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியம் மட்டுமே பயின்று வரக்கூடியதாகவும் அமையும் சொற்கள் ஆகும். சி என்பது பல திசைகளிலிருந்து வந்து நமது மொழியில் பயன்படுத்தப்படும் சொற்களாகும். டி வடச்சொல் என்பது வடமொழியிலிருந்து வந்த சொற்களாகும். இதற்கு சரியான பதில் பி திரிச்சொல் ஆகும். 4. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில். இத்தொடரில் பெயரெச்சம் எது? எச்சம் என்றால் முடியாதது என்று பொருள். பெயரை கொண்டு அந்த சொல் முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படும். இந்த தொடரில் உண்டு வளர்ந்தான், பிறந்து வளர்ந்தான், வளர்ந்த மாணவன், வளர்ந்த மரம் என்று மாணவன் மரம் என்பது ஒரு பெயரை கொண்டு முடிவதால் இதில் வளர்ந்த என்பது பெயரெச்சம் ஆகும். ஆகவே ஆப்ஷன் சி சரியான பதில். 5. தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள். பாடிய பறவை, பாடும் பறவை என்று அ உம் ஆகிய இரண்டும் பெயரெச்ச விகுதிகள் ஆகும். ஆப்ஷன் டி சரியான பதில். 6. பின்வருவற்றில் முன்னிலை வினை எது? இடம், தன்மை, முன்னிலை, பழக்கை என்று 3 வகைப்படும். முன்னிலை வினை என்று இங்கே கேட்டமையால் சென்றீர்கள் என்பது சரியான பதிலாகும். ஆப்ஷன் பி சரியான பதில். 7. பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எது? ஒரு வினைமுற்று எச்சப்பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். பி ஆப்ஷன் பி வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இதில் படித்தனள் என்ற வினைமுற்று எச்சப்பொருளில் நின்று மகிழ்ந்தாள் என்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தமையால் வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் என்பது சரியான பதிலாகும். ஆகவே ஆப்ஷன் சி சரியான பதில். 8. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வராது. இக் முதல் இன் வரை உள்ள 18 எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வராது. ஆகவே ஆப்ஷன் ஏ சரியான பதில். 9. சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடலடியை பொருத்துக. ஆக்குவது ஏதெனில் அறத்தை டேஷ், போக்குவது ஏதெனில் வெகுளி டேஷ் என்று வினா கேட்கப்பட்டுள்ளது. இதில் ஏ ஆற்றுக போற்றுக என்றும், பி இயற்றுக வெறுக்க என்றும், சி அழிக்க வேண்டுக என்றும், டி ஆக்குக போக்குக என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. கலித்தொகையில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக என்பது இதற்கு. 10. ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பர். இத்தொடரில் சால என்பது எவ்வகைச் சொல்? சாலச் சிறந்தது என்பது எவ்வகைச் சொல்? சால என்பது உரிச்சொல் ஆகும். ஆகவே சாலச் சிறந்தது என்பது உரிச்சொல் தொடர். ஆகவே ஆப்ஷன் டி சரியான பதில். 11. உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையெச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக. ஓடை என்ற பாடலில் இவ்வரி இடம்பெற்றுள்ளது. உருண்டு பாயும், தவழ்ந்து பாயும், நெளிந்து பாயும் என்று வினையெச்ச சொற்களை பெற்று முடிந்துள்ளது. ஆகவே ஆப்ஷன் பி உருண்டு தவழ்ந்து நெளிந்து என்பது சரியான பதிலாகும். 12. மயங்கொலி பிழையற்ற தொடர் எது? ஆப்ஷன் ஏ வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது. இங்கே திரை என்பதில் வல்லினராவிற்கு பதில் இந்த ஆப்ஷன் ஏ தவறு. பி கூவென்று விண்ணை குடையுது. வென்று என்பதில் 2 சுழியின் வர வேண்டும். ஆப்ஷன் பியும் தவறான பதில். சி வெட்டி அடிக்குது மின்னல் என்பது சரியான பதில். ஆப்ஷன் டி தாளங்கள் கொட்டி கணக்குது வானம். இதுவும் இந்த வினாவிற்கு சரியான பதிலாகும். 13. பொறுத்துக.
சொல் இலக்கண குறிப்பு பொருத்த வேண்டும். புன்புலம், புன்மை கூட்டல் புலம் என்பது பண்பு தொகை ஆகும். ஆப்ஷன் ஏக்கு 3வது ஆப்ஷன் சரியான பதில். பி தாழ் பூந்துறை, தாழ்ந்த பூந்துறை, தாழ்கின்ற பூந்துறை, தாழும் பூந்துறை என 3 காலத்திற்கும் வருவதால் இது வினைத்தொகையை குறிக்கிறது. பாய்வன பலவின்பால் வினைமுற்று ஆகும். தடவரை உரிச்சொல் தொடர். இதில் ஏ 3வதும், பி 4வதும், சி 2வதும், டி 1வதுமாக விடை உள்ளது. ஆகவே ஆப்ஷன் பி சரியான பதில். 14 பல்பல பழவின் பயங்கெழு கொல்லி. 10ஆம் வகுப்பு பாடத்தில் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இந்த தொடரில் பல் பல இவ்விடத்தில் இப் வர வேண்டும். ஆகவே அகநானூறு புத்தகத்தில் கொல்லி என்ற சொல்லுக்கு பின் இக் இடம்பெற்றுள்ளது. இத்தொடரில் வரவேண்டிய வல்லின ஒற்று என்பதில் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆகும். 15 கூற்று வினைத்தொகையை நன்னூலார் காலம் கரைந்த பெயரெச்சம் என கூறியுள்ளார். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களையும் காட்டும் இடைநிலைகளும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து ஒரு வினைச்சொல் பெயர்ச்சொல்லுடன் இணைந்து வரும் தொடர் காலம் கடந்த பெயரெச்சம் எனப்படும். இது சரி. கூற்று சரி. காரணம் வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். காரணமும் சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் சி சரியான பதில். 16 உயிர்மெய் எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து. ஆப்ஷன் ஏ ரா என்பது சரியான பதில். ராமன் என்று எழுதும் பொழுது தமிழில் இராமன் என்றும், லட்சுமணன் என்று எழுதும்போது லட்சுமணன் என்றும் எழுதுவோம். தமிழில் ரா, லா ஆகிய எழுத்துக்களுக்கு முன் இ வர வேண்டும். உயிர்மெய் எழுத்துக்களின் மொழிக்கு முதலில் வராத எழுத்து இங்கு ரா. ஆப்ஷன் ஏ சரியான பதில். 17 பொறுத்துக. பாவும் ஓசையும் கொடுக்கப்பட்டுள்ளது. வெண்பா செப்பலோசை பெற்று வரும். ஆசிரிப்பா அகவலோசை பெற்று வரும். களிப்பா துள்ளல் ஓசை பெற்று வரும். வஞ்சிப்பா தூங்கல் ஓசை பெற்று வரும். ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 1 அகவல் ஓசை, ஆப்ஷன் சி துள்ளல் ஓசை, ஆப்ஷன் டி தூங்கல் ஓசை. ஆகவே ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். 18 அஞ்சு, இலைஞ்சி, சாம்பர் இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக. அஞ்சு என்பது 5ன் மருவாகும். ஐ என்ற எழுத்திற்கு பதிலாக ஆவும், இன் என்ற எழுத்திற்கு பதிலாக ஈஞ்சும், து என்ற எழுத்துக்கு பதிலாக சூவும் முற்றுப்போலியாக வந்துள்ளது. இலைஞ்சி என்பது இளைஞ்சி என்று இடைப்போலியாக வந்துள்ளது. சாம்பர் என்பது சாம்பல் என்பது கடைப்போலியாக வந்துள்ளது. முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஆப்ஷன் டி சரியான பதில். 19 கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன? மாத்திரை என்பது ஒலிக்கும் கால அளவு ஆகும். குறிலெழுத்திற்கு 1 மாத்திரையும், நெடிலெழுத்திற்கு 2 மாத்திரையும், ஒற்றுக்கு அரை மாத்திரையும் தமிழில் உள்ளன. இவை கபிலர் கா குறிலெழுத்து 1 மாத்திரை, பி குறிலெழுத்து 1 மாத்திரை, ல குறிலெழுத்து 1 மாத்திரை, இர் ஒற்றெழுத்து ஆகவே அரை மாத்திரை. இவை மொத்தம் 3 மாத்திரை. ஆப்ஷன் ஏ சரியான பதில். 20 நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது டேஷ் எனப்படும். மொழி நிலைமொழி, வருமொழி என இருவகைப்படும். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் ஈற்று புணர்ச்சி ஆகும். ஆப்ஷன் டி சரியான பதில். 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு எது? இல். ஆப்ஷன் டி சரியான பதில். வில் வாள் இலக்கண குறிப்பு தருக. 22வது வில் வாள் இலக்கண குறிப்பு தருக. வில்லும் வாளும் உம் என்பது மறைந்து வந்துள்ளமையால் இது உம்மை தொகை. தொகை என்றால் மறைந்து என்று பொருள். ஆகவே ஆப்ஷன் பி சரியான பதில்.
23. விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி யாது? வில் கூட்டல் கொடி என்பது இங்கு லகரம் ரகரமாக திரிந்து வந்துள்ளமையால் இது திரிதல். ஆப்ஷன் பி சரியான பதில். 24. கீழ்காணும் தொடரில் எது இடை சொல் தொடர் ஆகும்? மற்றொன்று என்பது இடை சொல் தொடர் ஆகும். வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள். 25. வைப்பு என்பது நிலப்பகுதியை குறிக்கும். 8ஆம் வகுப்பில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் ஆகும். 26. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இக்குறளில் உள்ள முரண் சொற்களை கண்டறிதல்க. இக்குறளில் வலியார் மெலியார். வலியார் என்றால் வலிமை பெற்றவர் என்றும், மெலியார் என்றால் வலிமை குறைந்தவர் என்றும் பொருள். ஆகவே இவற்றுள்ள முரண் சொற்கள். முரண் என்றால் எதிர்ச்சொல். ஆகவே வலியார் மெலியார். ஆப்ஷன் பி சரியான பதிலாகும். 27. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது? இந்த குறட்பாவில் பிறிதுமொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. இந்த குறளில் நிலத்தில் ஓடும் தேர்கள் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல்கள் நிலத்தில் ஓடாது. குறள் உணர்த்தும் பொருள் அவரவர் தம் துறைக்குரிய இடத்தில் செயல்பட வேண்டும், ஒருவரின் இயல்புக்கு மாறான செயலில் இறங்கக்கூடாது என்பதாகும். இதன் மூலம் கூற வரும் கருத்து ஒன்றின் இயல்பு மற்றொன்று பொருளின் உவமையால் விளக்குதல். ஆகவே பிறிதுமொழிதல் அணி ஆப்ஷன் சி சரியான பதிலாகும். 28. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் அணி ஆகும். உவமையை கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிறிதுமொழிதல் அணி ஆகும். ஆப்ஷன் பி சரியான பதில். 29. ஆடுக செங்கிரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு. வியங்கோள் வினைமுற்று. ஆடுக, வாழ்க, ஒழிக, செல்க என முடிவது வியங்கோள் வினைமுற்று சொற்களாகும். 30. பகாப்பதம் எத்தனை வகைப்படும்? பகாப்பதம் பெயர் பகாப்பதம், வினை பகாப்பதம், இடைப்பகாப்பதம், உரி பகாப்பதம் என 4 வகைப்படும். ஆப்ஷன் சி